இன்ஜினியரிங் எடுத்துக்கங்க, அதாவது எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துக்கங்க. அதை படிக்க வர நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இந்த மின்னோட்டம் அழுத்தம் எப்படி பிரியுதுங்கிற பற்றி. ஓகேவா? பெரும்பாலும் இந்த ஸ்ரீலங்காவில் நம்ம இடெக் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஸ்டார்டிங்கில் ரொம்பவே என்ன செய்வீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. இது கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது தான் இல்லை. ஏன்னா இதில் இருக்க பாடத்தை விட நம்ம எலக்ட்ரானிக்ஸ் தான் ரொம்பவே லேஸான பாடம். சரியா? அதை நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதை விளங்கிக்கிறதும் லேஸு. ஒன்ஸ் நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா அது மாதிரி லேஸான பாடம் எதுவுமே இல்லை. இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு சிஸ்டத்தை தான், அதாவது தொடர் சமாந்தர இணைப்புல எப்படி இந்த அழுத்தம் மின்னோட்டம் பிரியுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மறக்காம யூஸ் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இது நான் ஒரு மெத்தட் ஒன்று சொல்லித்தர போகிறேன். அந்த மெத்தட் படி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்பவே லேஸு, விளங்கிக்கிறதுக்கும் ரொம்பவே லேஸு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேடா தம்பி தங்கச்சிகளா, இது கவனமாக பார்த்துக்க. நான் சொல்லித்தர போகிற மெத்தட் என்னான்னு இங்கே நீங்கள் வச்சுக்கங்க. ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குன்னு. சரியா? அந்த வாட்டர் டேங்க்லன்னு தான் நம்ம பாவிக்கிறதுக்கு தண்ணி எடுப்போம். அந்த மின் கடத்தி தான் என்னன்னா பைப்புன்னு நினச்சிக்கங்களேன். சரியா? இந்த பைப்புன்னு நினச்சிக்கங்க. இப்போ இங்கே என்ன செய்ய போகுதுன்னா, இங்கே ஒருத்தர் பாவிப்பார், இங்கே ஒருத்தர் பாவிப்பார். இந்த பட்டையை செப்பரேட் பண்ணாமல், பட்டைனா பைப். சரியா? இது செப்பரேட் பண்ணாமல் இது மைனஸ்னு வச்சுக்குவோம். நம்ம இங்கேருந்து வரைத்தான் மைனஸ், அவுட்டு ப்ளஸ். சரியா? இப்போ இங்கே ஒருத்தர் பாவிக்கிறாரு, இங்கே ஒருத்தர் பாவிக்கிறாரு. சரியா? இப்படி வச்சுங்களேன். ஓகே, இங்கே தண்ணி வருது. இந்த நீரை நீங்கள் எடுத்துங்க என்னன்னா மின்னோட்டம். சரியா? அது வர ப்ரெஷர் ஒன்று வரும் இல்லையா, அழுத்தம், அதை எடுத்துங்க வோல்ட்டு, அதாவது மின் அழுத்தம்னு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு லேசாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நீர் ஒன்று வருது, இதை இவரும் எடுக்கிறாரு. இங்கே நீர் வருது, இங்கே இவரும் எடுக்கிறாரு. சரியா? எடுத்து பாவிச்சிட்டு இதுலேயே அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே நீர் போகிற அளவு மாறுதா? இது அப்படியே திரும்ப இருக்க டேங்க்கை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? டேங்க் அப்படி அனுப்ப மாட்டோம், அப்படி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நீர் வருது, இதை இவர் பயன்படுத்துகிறாரு, ஆனால் இதிலே விட்டுறாரு. இதில் பயன்படுத்துகிறாரு, இதிலே விட்டுறாரு. இங்கே நீரோட அளவு மாறுதா? மாறாது. ஏன்னா ஒரே இதில் தானே, ஒரே பட்டலைனில் தானே தண்ணி வருது. அப்போ மாறாது. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன செய்யும்னா வர அழுத்தம் மாறும். இங்கே வரப்போகிற ஒரு அழுத்தத்தில் இவர் கொஞ்சம் மறைச்சி எடுத்துக்கிறாரு. அதில் மீதி வர அழுத்தம் தான் எங்கே போகுது? இவர் பயன்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அழுத்தம் ஜீரோவாகி மைனஸ்க்கு வந்துடும். இது தான் என்னன்னா தொடர் இணைப்பு. நீங்கள் விளங்கிக்கிறது, அதாவது சமாந்தர இணைப்பு சொல்லி தந்தேன்னா இப்போ தொடர் இணைப்பு உங்களுக்கு ஒட்டோவாக என்ன செய்ய போகுதுன்னா விளங்க போகுது. சரி, அப்படி வச்சுங்க. இது தான் டேங்க், இது ப்ளஸ், இது மைனஸ். ஓகேவா? இங்கே ஒருத்தர் நுகர்றாரு, இங்கே நீரை ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு. சரியா? இந்த பட்டையிலேருந்து நீர் போகுது. அந்த நீர் என்ன செய்யுது? இங்கே வச்சு இந்த பட்டைக்கும் பிரியுது, இந்த பட்டைக்கும் பிரியுது. சரியா? ஒரே அளவான நுகர்ச்சியை தான் இங்கே எடுக்க போகிறாங்க. அதனால மின்னோட்டம் என்ன செய்யும்னா சரிசமமாக ரெண்டாக பிரியும். அதாவது இங்கே ஒரு 10 மில்லி லிட்டர் செகண்டுக்கு வருதுன்னா இங்கே என்ன செய்யும்? 5 மில்லி லிட்டர் போகும். இங்கே என்ன செய்யும்? 5 லிட்டர், லிட்டர்னு வச்சுங்க, 5 லிட்டராக பிரியும். இப்போ என்ன செய்ய போகுதுன்னா இங்கே நான் கொடுக்குற ப்ரெஷர் என்ன செய்யாது? என்றைக்குமே மாறாது. ஏன்னா இங்கே தண்ணி தனியாக தான் போகுது, தண்ணி மட்டும்தான் பிரியுது. ப்ரெஷர் பிரியுதா? இல்லை. இங்கே என்ன நடந்துச்சு? அந்த தண்ணியை மறைச்சி ஒருத்தர் பயன்படுத்தினால ப்ரெஷர் தான் குறைஞ்சி, தண்ணி என்ன செய்யலை? தண்ணி போகிற அளவு குறையலை. ஆனால் இங்கே என்ன செய்யுதுன்னா தண்ணி போகிற அளவு ரெண்டாக பிரியுது. அதுக்கப்புறம் என்னது? ப்ரெஷர் என்ன செய்யலை? இந்த ரெண்டு முனைக்கும் குறையலை, ஒரே ப்ரெஷர். இங்கிட்டிருந்து வர ப்ரெஷர் தான் இங்கிட்டும் போக போகுது. சரியா? இப்போ வழங்கச்சா உங்களுக்கு இந்த பட்டலைனை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி போகிற தண்ணியை அதாவது நீரை நீங்கள் மின்னோட்டமாகவும் அழுத்தத்தை அதாவது நீர் அழுத்தத்தை நீங்கள் வோல்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. பெருசாக ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. அடுத்து உங்களுக்கு என்ன இதில் டவுட்டாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு போங்க. அடுத்த டவுட்டை நான் மறக்காமல் கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டு போங்க.